மகாபெரிவாஜன் ஸ்ரீ லலிதா ரகசிய கிருஷ்ணநாமத்தில் வாக்தேவதைகள் இப்ப என்ன சொல்லி கொண்டு வருகிறார்கள்? அம்பாலை நாம் அடைவதற்கான அந்த ஞான மார்க்கத்தை, நமக்கு ஞானத்தை புகட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஞானம் அப்படிங்கிறது இப்ப என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு? அந்த அபேதம் இல்லாத நிலை, பேதபாவம் இருக்கக்கூடாது. சிவன் வேறு, சக்தி வேறு, தெய்வங்கள் வேறு வேறு, ரூபங்கள் வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேத பாவங்கள் இல்லாத நிலையை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதற்காகத்தான் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு அந்த யோகம் என்ற நிலையை நமக்கு சொல்கிறார்கள். யோகம் என்று சொன்னால் என்ன சொன்னோம்? சேர்ப்பது. எதை கொண்டு சேர்ப்பது? நம்முடைய மனதை அம்பிகையின் பாதத்தில் கொண்டு சேர்ப்பது அப்படின்னு. அப்படி செல்லும் பொழுது அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவளேதான் அனைத்து சக்தியாகவும் நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துகின்றாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்படி இருக்கக்கூடியவள் அனைத்து சக்தியாக இருக்கின்றாள். அடுத்தது என்ன சொல்வார்கள்? அடுத்தது ஓம் சர்வாதாராயை நமஹ, ஓம் சர்வாதாராயை நமஹ. இப்ப இதை எப்படி பிரிக்கணும்? சர்வ ஆதாரா. இப்ப சர்வ அப்படின்னா எல்லாவற்றிற்கும், ஆதாரா என்றால் ஆதாரம். அப்ப எல்லாவற்றிற்கும் இவளேதான் ஆதாரமாக இருக்கின்றார். ஏன் அப்படின்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா? இச்சை, ஞானம், கிரியா என்று சொல்லக்கூடிய அனைத்தும் இவள்தான், இவளுடைய சக்தி தான், இவள்தான் அத்தனை சக்தியாகவும் இருந்து இவள் வழி நடத்துகிறாள். இவளை நம்பித்தான் இந்த லோகமே நடக்கிறது. அப்ப இந்த லோகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் இவளுடைய சக்தியை நம்பித்தான் காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த 3 சக்தி சொன்னோம் இல்லையா? இதுல ஏதாவது ஒரு சக்தி இல்லை என்றாலும் அனைத்தும் முடிந்துவிடும். நம்மால் எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுவோமா? அதனால தான் லீலா கிருப்த பிரம்மாண்ட மண்டலா என்று சொல்லி எல்லா லீலைகளையும் வரிசை கிரமமாக, அதாவது இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்குவது என்பதே அவளுக்கு ஒரு லீலை தான். அந்த உருவாக்கக்கூடிய செயலையே, லீலையாக இருக்கக்கூடியதையே வரிசை கிரமமாக அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது அனைத்தும் வரிசை கிரமமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும் அப்படின்னா அவளுடைய சக்தி தேவை. ஆக நாம் அவளை சரணென்று அடைந்து அவளை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லை என்றாலும் அவள் நமக்கு சக்தியை தந்து கொண்டுதான் இருக்கிறாள். ஏனென்றால் என்றாவது ஒரு நாள் இந்த ஜீவன், இந்த மாயை என்று சொன்ன ஒரு தத்துவம், கடைசி தத்துவம் சொன்னபடி 6 தத்துவத்துல, அதில் இருந்து விடுபட்டு இவளை தேடி சரணடைந்து அந்த முக்தி என்று சொல்லக்கூடிய, மோட்சம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவள் இல்லாமல் நம்மால் எதுவும் சாத்தியம் கிடையாது. ஆக ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு விஷயத்தை யோசித்தாலும், ஏதாவது ஒரு வழி நமக்கு புலப்பட்டாலும் அனைத்தும் அவளுடைய கருணையால் தான் இது நமக்கு கிடைக்கிறது, நடக்கிறது. அவள்தான் அத்தனையும் நடத்தி வைக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு விட்டால் இங்கே தான் என்ற விஷயமே அடிபட்டு போகிறது இல்லையா? பிறகு இங்கே நான், எனது அப்படிங்கிற அந்த நிலை இருக்கும். அப்ப அந்த குறுகிய வட்டத்துக்குள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டு நாம் வெளியே வந்து இந்த பிரம்மாண்ட அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அவளை நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். பார்க்கும் பொருள்களில் எல்லாம், கேட்கும் விஷயங்களில் எல்லாம் அவள் மட்டும்தான் நமக்கு புலப்படுவாள். அப்படி ஒரு விஷயத்தை அவள் நமக்கு காண்பிப்பதற்குத்தான் சர்வ ஆதாரமாக அவள் இருக்கிறாள். மகாபிரியவா சரண்.